Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பானகம் ட்விஸ்ட். இது செய்யிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது MasterChef தமிழ்ல தேவகி சிஸ்டர் பண்ணிருந்தாங்க. கோலி சோடா எபிசோட்ல பண்ணிருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்கள மாதிரியே நான் ரீக்ரியேட் பண்ணிருக்கேன். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. வாங்க இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பெரியவங்கல இருந்து கிட்ஸ் வரைக்கும் இது பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 10 புதினா இலை நல்ல ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்துக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய். தேவகி சிஸ்டர் வந்து பைனாப்பிள் வச்சு செஞ்சிருந்தாங்க. நான் வந்து இன்னைக்கு சாத்துக்குடி ஆரஞ்சு வச்சு செய்றேன். புளிப்பான எந்த ஃப்ரூட் வச்சுனாலும் செய்யலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் சாத்துக்குடி ஆரஞ்சு வந்து இதல சேர்த்துக்கிறேன். விதைகள்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இத நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துட்டு வந்தறணும். பாருங்க இந்த அளவுக்கு நல்ல மையா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு 3/4 கப் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நல்லா நுணுக்கி சேர்த்துக்கோங்க. அதுக்கு அப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புளி சேர்க்க விருப்பம் இல்லனா இதுக்கு பதிலா நீங்க லெமன் ஜூஸே சேர்த்துக்கலாம். ஆனா புளி சேர்த்து செஞ்சா தான் அந்த ட்ரெடிஷனல் ரெசிபிக்குள்ள அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இத நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதையும் இதல சேர்த்துறலாம். இப்போ நான் 2 கப் அளவு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்போ இதல நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இத சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் அதே மிக்ஸி ஜார்லயே தண்ணி கலந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதல 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. சுக்கு பொடி இல்ல அப்படினா இஞ்சியை கூட நல்லா துருவியோ இல்ல அதை அரைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதல வந்து 1 ஸ்பூன் வந்து நான் பைனாப்பிள் ஜாம் வந்து சேர்த்துக்கிறேன். தேவகி அக்கா செஞ்ச மாதிரியே அதே மாதிரி ஃப்ளேவர் வரணும் அப்படிங்கறதுனால நான் பைனாப்பிள் ஜாம் சேர்த்திருக்கேன். நான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள் இருந்துச்சுன்னா அதே கூட நீங்க அரைச்சு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இப்போ நம்மளோட பானகம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்ல கொஞ்சமா உப்பு எடுத்துக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் அளவு சாட் மசாலா அப்படி இல்லனா கொஞ்சமா மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்க எந்த கிளாஸ்ல சர்வ் பண்ண போறீங்களோ அந்த கிளாஸ்ல மேலே வந்து ஒரு ஆரஞ்சு அப்படி இல்லனா ஒரு லெமன் வச்சு இந்த மாதிரி லைட்டா ஈரப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அதல ஈரப்படுத்தி விட்டுட்டு இப்போ இத வந்து அந்த உப்புல வந்து டிப் பண்ணிரலாம். அந்த கிளாஸை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பனா பார்க்கிறதுக்கு அழகா இருக்கும். அப்படி கடையில குடுக்குற மாதிரியே அந்த கிளாஸ் டெக்கரேஷன் இருக்கும். உங்க வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு கிட்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. இப்போ இதல நம்ம சர்வ் பண்ணிரலாம். இப்போ சூப்பரான எம்மியான பானகத்தை இதல ஊத்திரலாம். சப்போஸ் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி ஊத்துறதா இருந்தாலும் ஊத்திக்கலாம். ஆனா நீங்க இப்படியே குடிக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ இதல ஃபைனல் டச்சா நம்மளோட சோடா வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஜூஸ் எடுத்துட்டு ஒரு 1/4 டம்ளர் வந்து சோடா சேர்த்துக்கோங்க போதும். அப்புறம் ஃபைனலா ஐஸ் கியூப் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஐஸ் கியூப் சேர்த்திருக்கேன். ஃபைனலா டெக்கரேஷனுக்கு 2 ஆப்பிள் துண்டுகளை இந்த மாதிரி கட் பண்ணி மேலே இந்த மாதிரி வச்சிட்டேன். அப்புறம் ஒரு புதினா இலை வச்சிட்டேன். அவ்வளவுதான். இந்த பானக ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த பானக ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் உங்களை தேடி வரும். Thank you friends.